மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்க மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெருநாச்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சினி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சினி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரை அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டத்தை அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும்.